இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உடையும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி. பேச்சுவார்த்தைக்கு வந்த மத்திய அமைச்சரை சந்திக்காமல் திருச்செந்தூர் புறப்பட்ட முதல்வர். புதுச்சேரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 144 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல். கலால்துறை அதிகாரிகள் அதிரடி. புதுச்சேரியில் தேர்தல் தேதியை ஒத்திவைக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சுயேட்சை எம்எல்ஏ நேரு கோரிக்கை. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் தனி விமானத்தில் வந்துள்ள நிலையில் அவரை சந்திப்பதை தவிர்க்க முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூருக்கு திடீரென்று புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையேயான கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் குழப்பம் ஏற்பட்டு வரும் நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி, கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீன் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரி பாஜகவினர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி விதித்த நிபந்தனைகள் குறித்து பேசப்பட்டது. அப்போது கூட்டணியில் இடம்பெறும் புதிய கட்சியால் எந்த தொந்தரவும் இருக்காது, அதை பாஜக கையாளும் என ரங்கசாமியிடம் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை தனி விமானத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் டெல்லிக்கு சென்ற குழுவினர் புதுவைக்கு புறப்பட்டு வந்தனர். கட்சி மேலிடத்தின் அறிவுறுத்தலின்படி முதல்வர் ரங்கசாமியை மீண்டும் ஒருமுறை சந்தித்து சமாதானம் செய்ய அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் பாஜகவினருடனான சந்திப்பை தவிர்க்க முதல்வர் ரங்கசாமி திடீரென மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வதாக கூறி புறப்பட்டு சென்றார். மதுரையிலிருந்து திருச்செந்தூர் சென்று முருகனையும் தரிசிக்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதை ரங்கசாமி விரும்பவில்லை என்றும் இதனால் புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உடைய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் விதிமுறைகளை மீறி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 144 லிட்டர் மதுபான வகைகளை கலால்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். மேலும் கடந்த 4 நாட்களில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மது வகைகள் கைப்பற்றப்பட்டதாக கலால்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கி வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களை கவர்வதற்காக மது வகைகளை அரசியல் கட்சிகள் விநியோகம் செய்கிறதா என தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கலால்துறை ஆணையர் விக்ராந்த் ராஜா, துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் ஆகியோர் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் கலால்துறை அதிகாரிகள் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது விதிகளை மீறி கள்ளத்தனமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 35,000 மதிப்பிலான 144 லிட்டர் மதுபான வகைகளை கைப்பற்றியுள்ளனர். மேலும் கடந்த 4 நாட்களில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபான வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் சிந்திக்க கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்ப பெற்று தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நமது மக்கள் கழக நிறுவன தலைவர் நேரு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி உப்பனாற்று பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் ஆற்றின் ஓரம் கட்டுமான பணி என்ற பெயரில் இரு பக்கமும் சுவர்கள் கட்டப்பட்டு வருவதால் ஆற்றின் ஓரம் உள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது. மேலும் இவர்களுக்கு பாதிப்புகளை பொறுத்து நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தன் தொகுதியில் பல வருடமாக இந்த பணி நடைபெற்று வருவதால் தனக்கு தொகுதியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் அரசின் செயல்பாடு உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். 28 கோடியில் டெண்டர் விடப்பட்டு தொடங்கப்பட்ட பாலம் கட்டுமான பணி தற்போது 100 கோடி ரூபாய் வரை சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக தெரிவித்த அவர், இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் தேதி அவசர கதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கும் வாக்களிப்பவர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் போட்டியிடுவது குறித்து சிந்திக்கவும் கொஞ்சம் கூட நேரம் தராமல் அவசர கதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை ரத்து செய்துவிட்டு தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நேரு எம்எல்ஏ கோரிக்கை விடுத்தார். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து ஒரு சில தொகுதிகளில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளதாக தெரிவித்த நேரு, தொடர்ந்து மக்கள் பணி மீதும் மாநில வளர்ச்சி மீதும் அக்கறை செலுத்தி தேர்தல் பணிகளை அதற்கு தகுந்தாற்போல் முன்னெடுப்போம் என்று உறுதியளித்தார்.
புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பயன்படுத்துவதற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கீடு செய்யும் முதல் தற்செயல் கலப்பு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியால் நடத்தப்பட்டது. இந்த முதற்கட்ட தற்செயல் கலப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட இவிஎம் மேலாண்மை அமைப்பு மென்பொருள் மூலம் அமைக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் தேர்தல் துறையில் உள்ள இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் தற்செயல் கலப்பு பட்டியலின்படி சட்டசபை தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்படும். சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கப்பட்ட இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்களின் பட்டியல்கள் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகு முதற்கட்ட தற்செயல் கலப்பு செய்யப்பட்ட இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்களின் பட்டியல் அனைத்து போட்டியிடும் வேட்பாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி மாநில சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் உள்துறை அமைச்சர் மறைந்த கண்ணன் மகன் விக்னேஷ் ஆகியோர் இன்று திமுகவில் இணைந்தனர். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதி தற்போதைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் தலைவர் என்றழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சபாநாயகர், உள்துறை அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் ப. கண்ணன் மகன், ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, புதுச்சேரி மாநில திமுக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் எஸ். ஜெகத்ரட்சகன் எம்பி, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் ரா. சிவா எம்.எல்.ஏ. ஆகியோர் உடனிருந்தனர். முன்விரோதத்தில் வாலிபரை பீர் பாட்டிலால் தாக்கியவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திருபுவனை கொத்தபுரி நத்தத்தை சேர்ந்தவர் ரஞ்சித், மினி லாரி டிரைவர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த நரசிம்மன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. கடந்த 30/1/2026 தேதி அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி அருகே ரஞ்சித் அமர்ந்திருந்த போது அங்கு வந்த நரசிம்மன் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கு கிடந்த பீர் பாட்டிலை எடுத்து தாக்கினார். புகாரின் பேரில் நரசிம்மனை திருபுவனை போலீசார் கைது செய்தனர். வழக்கு விசாரணை புதுச்சேரி 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் நேற்று நரசிம்மனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி மெல்வின் தாமஸ் தீர்ப்பு அளித்தார். அபராத தொகையை பாதிக்கப்பட்ட ரஞ்சித்துக்கு வழங்க உத்தரவிடப்பட்டது. வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் இளங்கோ ஆஜரானார். இந்த வழக்கு புதிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 50 நாட்களுக்குள் விசாரணை முடிந்து தண்டனை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நேரத்தில் காவல்துறையினர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் மற்றும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கான பயிற்சி வகுப்பு துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் முன்னிலையில் வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தேர்தல் துறை வழிகாட்டுதலின்படி காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் போன்றவை பற்றி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர்கள் ரங்கநாதன், சுப்பிரமணியன், பக்தவச்சலம் மற்றும் பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி கதிரவன் முன்னிலையில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருப்புவனை ஆகிய காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற பயிற்சி வகுப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய துணை மாவட்ட ஆட்சியரும் மேற்கு பகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குமரன் கூட்டத்தில் கலந்து கொண்ட காவல்துறையினருக்கு தேர்தல் நேரங்களில் பறக்கும் படையினருடன் தீவிர ரோந்து பணியில் எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும், கட்சி பிரமுகர்கள் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் ஏதேனும் வழங்குகிறார்களா என்பதை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும், தேர்தல் நடைபெறும் நாட்களில் காவல்துறையினர் கடமைகள் என்னென்ன, அதை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் போன்ற வழிமுறைகளை எடுத்து கூறினார். இந்த கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து காவல் நிலைய காவலர்கள் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியில் மார்வாடி நலசங்கம் சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு உற்சாக வரவேற்பு.
காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட அரிஹந்த் அவென்யூ அபார்ட்மெண்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது மார்வாடிகள் நலசங்கம் சார்பில் மார்வாடி மக்களை சந்தித்தார். அப்போது அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்தார். புதுச்சேரியின் முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் அடங்கிய புத்தகத்தையும் அவர்களுக்கு வழங்கினார். மார்வாடி சமுதாய மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரில் 2 ரவுடிகளின் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. பாகூர் அடுத்த சேலியமேடு வாணிதாசனார் வீதியைச் சேர்ந்தவர் பிரபு என்கிற பிரபாகரன். இவர் மீது அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு அடிதடி வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த இவரை பாகூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்போது தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள நிலையில் இவர் வெளியே வந்ததால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் சூழல் உருவாகும் எனவும் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என தெற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ரவுடி பிரபாகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்திட போலீசாருக்கு உத்தரவிட்டார். கரிக்கலாம்பாக்கம் குளத்துமேடு தெருவை சேர்ந்தவர் விநாயகம் என்கிற விநாயகமூர்த்தி. ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. தற்போது கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் விநாயகம் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட மேற்கு பகுதி எஸ்பி சுப்பிரமணியன் கலெக்டருக்கு பரிந்துரை செய்தார். அதை ஏற்று விநாயகம் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி இன்று தொடங்கியது. இதேபோன்று அமாவாசையை முன்னிட்டும் ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் வயலின் கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையில் ஜிடிஎம் பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுவாமிக்கு படையலிட்டு கொள்ளையிடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 47ஆம் ஆண்டு மகோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையில் புதுநகரை சேர்ந்த ஜிடிஎம் பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுவாமிக்கு படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு சில்லறை நாணயங்கள், 10 ரூபாய் நோட்டுகள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், பழங்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுநகரை சேர்ந்த ஜிடிஎம் பிரதர்ஸ் சார்பில் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சொல் அல்ல செயல். காமராஜர் நகர் தொகுதியில் உடனுக்குடன் தேர்வு கண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் தாரக மந்திரமான சொல் அல்ல செயல் என்ற கொள்கையை நனவாக்கும் வகையில் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையார்குளம் பகுதியில் அவர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் பாலாஜி நகர் பகுதிகளில் வீடுதோறும் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அப்பகுதி மகளிர் தலைவரை மலர்கள் தூவி வரவேற்று
காமராஜர் நகர் தொகுதியில் உங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். மேலும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கையான மனைப்பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பாலன், சந்துரு, சிவா, கோகுல் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளின் தலைமையில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆள் உயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீடுதோறும் மக்களை சந்தித்த போது மருத்துவ வசதி, குடிநீர், வாய்க்கால் பிரச்சினை, சாலைகள் புதுப்பித்தல் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை உடனுக்குடன் பதிவு செய்து அவற்றை தீர்க்க தனது தனிக்குழுவினரை நேரடியாக அழைத்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தலைவர் உத்தரவிட்டார். இதனை கண்டு அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பாராட்டி, இவ்வாறு உடனடி தீர்வு அளிக்கும் செயல்பாட்டை இதற்கு முன் எந்த தலைவரும் மேற்கொள்ளவில்லை என்று வியப்புடன் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், செயலாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் கோகுல், மாறன், பழனி, பாலன் உள்ளிட்டோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தொண்டமாநத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால மாரியம்மன் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் தீச்சட்டி திருவிழா நடைபெற்றது. இதில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லை மிதித்தல் நிகழ்ச்சியும், திங்கட்கிழமை கணபதி ஹோமம், தொடர்ந்து பந்தக்கால் நடுதல், காப்பு கட்டுதல் மற்றும் தீப ஆராதனை ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற நிலையில் நேற்று சிறப்பு அபிஷேகம், கூழ்வார்த்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் முக்கிய நிகழ்வாக அம்மன் ஆலயத்தில் காய்கறிகளால் கொள்ளையிடுதல் நிகழ்ச்சியும், கும்பம் படையல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தேவி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அமாவாசை சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள் செய்து படையலிட்ட சாதம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமாநத்தம் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உடையும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி. பேச்சுவார்த்தைக்கு வந்த மத்திய அமைச்சரை சந்திக்காமல் திருச்செந்தூர் புறப்பட்ட முதல்வர். புதுச்சேரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 144 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல். கலால்துறை அதிகாரிகள் அதிரடி. புதுச்சேரியில் தேர்தல் தேதியை ஒத்திவைக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சுயேட்சை எம்எல்ஏ நேரு கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.